நம்மளோட தேவைகளுக்காக ஒரு ரோபோவை தயாரிக்கிறோம். பில்டிங் வேலையில இருந்து ஹோட்டல்ல வேலை பார்க்குற வரைக்கும் எல்லா வேலையுமே அந்த ரோபோ கிட்ட தான் தரும். ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட தான் செய்யாம அந்த ரோபோவை வச்சு செய்ய வச்சு மனிதர்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரெஸ்ட் எடுக்காம வேலை செய்யற அந்த ரோபோக்கே ரெஸ்ட் வேணும்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்குது. ரோபோவை மனிதர்கள் ஒரு மிஷினா தான் பாக்குறாங்கன்னு மனிதர்களுக்கும் ரோபோக்கும் ஒரு போரே நடக்குது. எது நமக்கு உதவியா இருக்கணும்னு தயாரிச்சாங்களோ அதுவே நம்மள அழிக்கணும்னு நினைக்குதுங்க. இதுல மனிதர்களுடைய இழப்பு மட்டும் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அதுங்களால ராத்திரி பகல்னு அசராம சண்டை போட முடியுது. அத மனுஷங்களால சமாளிக்க முடியாம தோத்து போயிட்டே இருக்காங்க. அதனால சயின்டிஸ்ட் எல்லாருமே யோசிச்சு இந்த பயங்கரமான ரோபோவை அழிக்கணும்னா நம்ம இன்னொரு ரோபோவை உருவாக்கணும். அந்த ரோபோவும் நமக்கு சாதகமா அதுங்க கூட சண்டை போடணும்னு அதை உருவாக்குறாங்க. அதனால ஒரு கம்பெனி ஒரு புது ரோபோவை கண்டுபிடிச்சு மனிதர்களுடைய தலையில ஹெல்மெட் மாதிரி மாட்டி அது நம்மளோட நரம்பு மண்டலத்துல கனெக்ட் ஆகி அது ரோபோ மாதிரி வேலை செய்யும். இதை வச்சு அங்க உள்ள எல்லா ரோபோக்களையும் கண்ட்ரோல் பண்ணி நாட்டை விட்டு வெளியில கொண்டு போய் அடைச்சு வச்சிடறாங்க. ஆனா மறுபடியும் அங்கிருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. போர் முடிஞ்சும் இந்த மக்களால அந்த ரோபோ ஹெல்மெட் இல்லாம இருக்க முடியல. எந்நேரமும் அதை மாட்டிட்டு இருந்தனால அந்த ஹெல்மெட்டுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க.